10 மணிக்கு குடிப்பான் அப்படிலாம் பண்றீங்க. ஐ திங்க் அந்த கடைக்கு ஒரு ரூல் இருக்குன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு அப்புறம் தான் ஓப்பனிங் ஏதோ இருக்குல்ல, ஏதோ மார்னிங் இத்தனை மணிலேருந்து சேல்ஸ் கிடையாதுன்னு ஒரு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எதனாலன்னு கேட்டேன்னா, எப்பவுமே இந்த டைம்ல எல்லாம் யாரும் குடிக்க முடியாது. தமோ குணம் இருந்தால் தான் குடிக்க தோணும். சத்துவ குணம் பிரடாமனா இருக்கிறபோது எவருமே குடிக்க மாட்டான். அதனால இந்த இடத்துல இந்த சத்துவ குணம் பிரடாமனா இருக்கக்கூடிய சாயங்கால வேளையில யாரும் நடக்கும். அது முடிஞ்ச உடனே ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஒரு ராத்திரி ஏதாவது ஒரு பழம் அந்த மாதிரி ரிஷிகள்லாம் என்ன சாப்பிட்றோட சாப்பிட்டு முடிச்சுட்டா எல்லாரும் உட்காந்துடணும். இப்போ பொழுது போனோங்க தூக்கம் வர வைங்க. அதனால இந்த புராணம் சொல்றதுங்கிறது அந்த டைமுக்காக இருக்குது. மத்தியான வேலை ஒரு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் என்ன பண்றது, ஹவு டு ஸ்பெண்ட் தி டைம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த யாக யஜ்ஞானிகள்ல இந்த புராணம் சொல்றது என்பது இந்த டைமை செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அப்ப எதேச்சே இவர் வந்திருக்கார், இவர் மிகப்பெரியவர். அதனால இவருக்கு சவுதி அப்படின்னு ஒரு பேர் உண்டு இந்த உக்கிர சர்வஸுக்கு. அவர் வந்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். வந்திருக்கள், நீங்க வந்திருக்கள், என் நல்ல நேரத்துல வந்திருக்கள், அதனால எங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் நிறைய விஷயங்களை பத்தி சொல்ல முடியும் உங்களுக்கு, ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரேன், அந்த இடத்துல ஒண்ணு கேட்டேன், அதை சொல்லட்டுமா இல்லைன்னா வழக்கம் போல ஏதாவது தர்மசாஸ்திரம் அதுக்கு அர்த்தம் இதுக்கு அர்த்தம் அதெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். எங்க போயிட்டு வரீங்க, அது என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னா. அப்ப ஜனமேஜயன் அப்படின்னு ஒரு ராஜா, அவன் ஒரு மிகப்பெரிய சர்வயாகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணினான். அந்த சர்வயாகத்துல ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனர் என்பவர் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய ஒப்புயர்வற்ற ஒரு மிகப்பெரிய இதிகாசத்தை சொன்னார். அப்படி சொல்லி அவர் படுகிற போது நானும் கூட இருந்து கேட்டேன், முடிஞ்ச கேட்டேன். இப்ப அதனால அதை நான் உங்களுக்கு சொல்றதுன்னா சொல்றேன். இல்ல வழக்கம் போல நீங்க ஏதாவது தர்மசாஸ்திர விளக்கம் அது இதுன்னு கேட்கணும்னாலும் கேட்கலாம், உங்களுக்கு எது தெரிஞ்சுக்கணும்னு. அப்ப நீங்க இதே சொல்லுங்க அப்படின்னா. இப்ப இவர் சொல்ல ஆரம்பிச்சார். இப்ப மகாபாரதத்தை வியாசர் தான் முதல்ல எழுதினார். அப்ப வியாசர் எப்ப எழுதினார்? வியாசர் என்பவர் பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி, மறந்துடக்கூடாது. இப்ப நாம எந்த மகாபாரதத்தை பார்க்க போறோமோ அந்த மகாபாரத குடும்பங்களில் ஒருவர் அவர். அந்த குடும்பத்தினுடைய பெரியவர், அந்த குடும்பத்திலேயே இருந்தவர். அதனால இந்த குடும்பத்தை முழுக்க வரலாற்றோடு அவரும் பின்னி பிழைந்து அதில் இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த வியாசர் எப்ப இது எழுதியிருக்க முடியும் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தினுடைய கதையை மறந்துடக்கூடாது. அவரே சார்ந்திருந்த குடும்பத்தினுடைய கதையை அப்ப எப்ப எழுதினார் சார், எப்ப எழுதுறதுக்கு அவருக்கு நேரம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, பரீட்சைக்கு இப்பொழுது முடிசூட்டியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சொர்க்காரோகம் போயாச்சு. இப்பொழுதுதான் இவர் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு வியாசர் இந்த குடும்பத்தினுடைய வரலாறு முடிந்து போய்விட்டது, முற்று பெற்று விட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். அதனால இப்ப இந்த வரலாற்றை அப்படியே ஒரு இடத்துல எழுதி வச்சுடணும்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னு கேட்டாக்க, இது ஏன் எழுதி வைக்கணும், அது என்ன சார் உங்க குடும்பத்து கதை என்ன அவ்வளவு பெரிய விஷயமா, இதை உலகத்துக்கு தான் சொல்லிக்கிற அளவுக்கு அது எப்படின்னாக்க சார் ஒவ்வொன்றுமே ஒரு நீதி இருக்கு, அதனால இது ரொம்ப முக்கியம். அதை விட என்னன்னு கேட்டாக்க, இதே மகாபாரத சூழ்நிலை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் வரும். அப்படி வருகிற போது இதை எடுத்து கொஞ்சம் புரட்டி பார்த்தா யாரு தப்பு யாரு ரைட்டுன்னு அவளுக்கு உள் மனசு சொல்லும். அதனால இது எந்த காலத்துக்கும் ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒன்றாக நம்ம பதிவு பண்ணிட்டு போகணும்னு பார்த்தேன். இப்ப ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கு ரெண்டுமே இதிகாசம்னு பேரு. இதிகாசம் என்று சொன்னால் இது இப்படித்தான் நடந்தது, சந்தேகமே கிடையாது. இது ஏதாவது கற்பனையா கதையா, யாரோ ஒருத்தர் கற்பனையா, கேரக்டர்ஸ் அப்படிமா இங்கிலீஷ்ல. தமிழ்ல பாத்திர படைப்புமா. இந்த கம்பராமாயண பட்டிமன்றம் வந்து கெடுத்துட்டாங்க எல்லாரும். கம்பெனிக்கு பாத்திர படைப்புங்கிறான். எவ்வளோ கம்பனை உட்காந்து பாத்திரம் படைச்சான் கொஞ்சமா யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு கம்பனுடைய கற்பனையாளா ராமன், கம்பனோட கற்பனையாளா லட்சுமணன், கம்பனோட கற்பனையாள பரதன். இல்லடா, வாழ்ந்தவர்கள் வாழாதது எதுவுமே நமக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்க முடியாது சார். கற்பனையில எழுதுற ஒரு புத்தகம் யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணுமா நீங்க சொல்லுங்க. எனக்கு கல்கின்னு ஒரு நம்ம ஊர்ல ஒரு பெரிய நாவலிஸ்ட், அவர் நிறைய எழுதியிருக்கார். நான் பார்த்த சாரதின்னு ஒருத்தர், அவர் ஒரு நிறைய நாவல்கள் எழுதியிருக்கார். இந்த நாவல்களில் கூட நல்ல நல்ல கேரக்டர்கள்லாம் வந்திருக்கு. அரவிந்தன் ஒரு கேரக்டர், பூரணின்னு ஒரு கேரக்டர், அதுதான் அவர் எழுதின குறிஞ்சி மலர் கதையில பெரிய டாமினன்ட் கேரக்டர்ஸ். அதெல்லாம் இன்னைக்கு யாராவது
அரவிந்தரை பற்றி பப்ளிக் லெக்சர் கொடுத்துருக்காங்க. யாராவது அரவிந்தனை போல வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? நீ வாழ போது ஆசீர்வாதம் பண்ணுங்கிற போது எப்படி இந்த சிவகாமியின் சபதத்தில் கல்கி சொன்னபடி நீ இரு அப்படின்னு சொல்றாங்க. எவன் வாழ்க்கையில வாழ்ந்தானோ வரலாற்றுல வாழ்ந்தானோ அவனைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வு காலங்காலத்துக்கு அந்த சமுதாயத்துக்கு தோன்றும். கற்பனையில இருக்கிற எவனாலே யாரையும் இன்ஸ்பயர் பண்ண முடியாது. அதனால ஒண்ணு நடந்துச்சுங்க, எதையுமே கற்பனையில ஒதுக்குறது தான் வெஸ்டர்ன் தியரி. அவன் ஓடுட்டு பண்ணினான்டா, அவன் ஓடுட்டு பண்ணினான். ஏன் உன்னை இன்ஸ்பயர் பண்ற ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் போல அவனுக்கு இன்ஸ்பயர் பண்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. அதனால இங்க வந்துட்டு அவன் என்ன பண்ணான், இவ்வளவு பெரிய தேசத்தை இந்த 2 பேரும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்களே, ராமனும் கிருஷ்ணனும், இந்த ராமாயணமும் மகாபாரதமும் இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் இவளுக்கு கொடுத்துருக்கு. இவன் நல்ல வழியிலே போயிட்டு இருக்காரு, இந்த ஒழுக்கம் விட்டுறக்கூடாது, இவ எல்லாரையும் கெடுத்துருங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ராமனே கற்பனைன்னு சொல்லிட்ட, அந்த கிருஷ்ணனே வெறும் கற்பனை இருந்தாலும் உள்ள நடக்கவே இல்லை, இதெல்லாம் போய்தான் எவனோ மித்தாலஜி எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? நம்ம மக்களுக்கு நம்பிக்கை போடுங்க. அதெல்லாம் நடந்து சார். சும்மா சும்மா கதை எப்பொழுதுமே உதாரணத்துக்கு வேணா கதை சொல்லலாம். அப்படி மகாபாரதத்துல 1000 கதை வருது. நல்லா கவனிச்சிங்க, மகாபாரதத்திற்குள்ள லட்சக்கணக்கான கதை இருக்கு. அது எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக உதாரணம் சொல்லுகிற போது இதெல்லாம் நடந்து ஒரு பறவை இந்த பறவையோட பேசிட்டு இது அங்க நடந்ததுன்னா அதெல்லாம் உதாரணம். அது நல்லாவே நமக்கு தெரியல. ஆனா இது அப்படி இல்லை. யுதிஷ்டிரன் வாழ்ந்தவன், அர்ஜுனன் வாழ்ந்தவன், கர்ணன் வாழ்ந்தவன், துரியோதனன் வாழ்ந்தவன், இந்த பூமியில வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால எவ்வளோ குடும்பத்து கதையாத வச்சு எழுதிட்டு போறது என்ன லாபம்? அப்படி இல்லை. இது இப்படித்தான் நடந்ததுங்கிறத பதிவு பண்ணணும். இப்ப வால்மீகியும் காண்டம்பரரி ரைட்டர், வியாசரும் காண்டம்பரரி ரைட்டர். வியாசர் மகாபாரதத்துக்கு காண்டம்பரரி ரைட்டர், யுதிஷ்டிரருடைய காண்டம்பரரி, பீஷ்மருடைய காண்டம்பரரி. அவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தார், அவளை பத்தி தான் எழுதுறார். அவரே அந்த குடும்பத்துல ஒருத்தர். ஆனா ராமாயணத்துல வால்மீகிக்கு அந்த ரோல் கிடையாது. He was not a part of the family. ராமனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை அவர். ஆனா ராமன் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர். ராமன் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர். ஒரே ஒரு ரிலேஷன் அவருக்கும் அந்த குடும்பத்தோட வந்துருக்கு. சீதையை கொண்டு போய் காட்டுல விட்ட உடனே அந்த சீதை இவர் ஆசிரமத்துல தான் வந்து தங்கினார். அதனால இவர் ஆசிரமத்துல 2 குழந்தையை பிரசவிச்சா. அதனால இவர் லவகுஷா இவ ஆசிரமத்துல தான் பிறந்தார். அதனால இந்த ராமாயணத்தை அவர் கம்போஸ் பண்ணுகிற போது இந்த குழந்தைகளுக்கு தான் முதல்ல சொல்லி கொடுத்தார். நீங்க 2 பேரும் படிங்க, நீங்க 2 பேரும் உலகம் முழுக்க அதை பிரச்சாரம் பண்ணுங்க. இப்ப ராமாயணத்துக்கும் மகாபாரத இதிகாசங்கள்ல என்ன வித்தியாசம்னா, ராமாயணம் வாஸ் நாட் a written book. எழுதல, வால்மீகி எழுதினார் உட்காந்துட்டு. நம்ம ஊர்ல எழுதுற பரம்பரையே கிடையாது. யாரும் எதையும் எழுதக்கூடாதுங்கிறதுலாம் நம்ம ஊர்ல வழக்கம். ஏன் எழுதக்கூடாது அப்படின்னாக்க, எழுதுறது எதுவுமே நினைச்சு நிற்காது, திரிஞ்சு போகுங்கிறது நம்முடைய குணம். எழுதுறதுதான் பெர்மனன்ட் நினைக்காது. நம்ம முன்னோர்கள் வேதங்கள் இன்னி வரைக்கும் இருக்கு. இதை எழுதி படிச்சிருந்தோம்னு வச்சுங்க, இந்த வேதம் இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சி இத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பல யுகங்களாக இந்த நாட்டில் இந்த வேதம் அப்படியே இருக்குமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது இப்படித்தான் சொல்லணும், இந்த வார்த்தை இப்படி சொல்லி இதை சுற்றி இயற்கை இங்க இறக்க அனுதாபம் உதாதம் ஸ்வரிதம் இப்படி ஒவ்வொன்றையும் பண்ணி 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 சொல்லி கொடுத்து அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு சில ஃபேமிலிஸை கிரியேட் பண்ணி உங்க கடமை இதுதாண்டா, வேற ஒரு வேலையை உங்களுக்கு வேண்டாண்டா, நீங்க இந்த வேலையை மட்டும் செய்யுங்களா, உங்களுக்கு சோறு போடும் சமுதாயம், சோறுக்கு நாங்க கேரண்டி, வேலையை நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லி பிராமணனை வச்சிருந்ததுனால பிராமணன் இதை காப்பாற்றி கொடுத்துருக்கேன் இன்னி வரைக்கும். எந்த ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிராமணனை இந்த மாதிரி வேலை செஞ்சு இந்த வேதத்தை வாழ வைக்க கூடாதுன்னு பிரிட்டிஷ்காரன் நினைச்சானோ அப்பதான் இங்கிலீஷ் படிப்பை கொடுத்து பிராமணனை கெடுத்தான். ஆனால் நல்ல வேலை எல்லாம் முழுக்க கட்டு போற அதுக்கு சில மகான்கள்லாம் வந்தா பெரியவா மாதிரி அப்படி எங்கேயுமே இந்த வேத சாகை இல்லையே, அங்க வேத சாகை இல்லையே, இங்கே இது இல்லையே, அங்கே இது இல்லையேன்னு தேடி கண்டுபிடிச்சு எவனாவது ஒருத்தன் தெரிஞ்சவன் இருக்கான்னு கண்டுபிடித்தான்னு சொல்லி கண்டுபிடிச்சு கடைசியில் அந்த ஒரு பிராமணனை வச்சு ஊர்ல இருக்கிற எவனோ ஒரு பிராமணன் எங்கேயோ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு இந்த மகா பெரியவர் மட்டும் அப்படி தொண்டு ஒரு 50 வருஷம் செய்யலன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வேதங்கிறது இப்படி இருக்க இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை மீண்டும் ரிசரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்தவர் மகா பெரியவர். அப்படி பண்ணி அவனை கூப்பிட்டுட்டு இந்த வேலையை விட்டுற நீ போய் இதை கற்றுக்கிற. அங்கே குஜராத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்க
அவர்கிட்ட போனீங்கன்னாக்க இந்த சாமவேதம் கற்றுன்னு வந்துருப்பான், நீ போ 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 அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சு சாமவேதம் கற்றுன்னு வந்து அந்த ஒரு ஆள் ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு சாமவேத பாடசாலையே தமிழ்நாட்டில், வேற சாமவேத பாடசாலையே தமிழ்நாட்டில் இல்லாம போயிடுது. இங்க எஜுவேத பாடசாலைக்கு பிரச்சனை இல்லை, ஆனா சாமவேதத்துக்கு ஆள் இல்லை. அதுதான் இவர் கண்டுபிடிச்சு எங்கேயோ போய் ஒரு ஆள் இருக்கான், அவன் வந்துட்டு நீ கற்றுக்கலாம் கற்றுன்னு வந்து அந்த வேத பாடசாலைக்கு ஒருத்தர் அழைச்சின்னு போனேன். எனக்கு ஒரு என்னன்னு கேட்டேன், எனக்கு இந்த வேதத்துக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு சம்பந்தம்னா படிச்சதோ அதாவது அதோட சம்மந்தப்படக்கூடிய அளவுக்கு யோகியதையும் கிடையாதா கூட எல்லாருக்கும் என்ன ஒரு என்னமோ தெரியல ஒரு அபிமானம் என்னன்னாக்கா, எங்கேயாவது நான் போனேன்னாக்கா அந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப பெரிய அந்த ஊர்லயே ரொம்ப வைதிகமா நினைக்கக்கூடிய ஒருத்தரை அழைச்சிட்டு போயிட்டு நீங்க இந்த வேத பாடசாலைக்கு வந்துட்டு போனோங்க. நான் சொல்றேன், ஐயோ எனக்கு அதுக்கு என்னையே சொல்லலாம், என் தோற்றத்துலேயும் நான் அப்படி இல்லை, விஷயத்துலையும் நான் அப்படி இல்லை, என்னையும் இல்லை நீங்க ஒருத்தரை வந்துட்டு போனோம். அப்படி கூட்டிட்டு போய் தான் எனக்கு சில பாடசாலைகளே காட்டியிருக்கேன். அப்படி காட்டின போது இந்த பாடசாலை அதுக்கு போயிட்டேன். ஒரு தலைமுறை தன்னுடைய யோகிக்கு அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு பிரைவேட் கம்பெனி வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கத்துக்கிறதுன்னு வந்து உட்கார்ந்து கத்துட்டு பண்ணினது. அப்படி தமிழ்நாட்டில் பல பாடசாலைகளெல்லாம் உண்டாக்கி இன்னைக்கு வேதத்தை வந்து அவர் வாழ வச்சிருக்கார். அதுக்கு என்ன காரணம்னா இது ட்ரெடிஷ்னலி காதால கேட்டு 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 ராமாயணமும் அப்படிதான். அதனாலதான் ராமாயணத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, வேதத்தையே தான் திரும்ப கொண்டு வந்து வால்மீகி இப்படி சொன்னார், ராமாயணமாக மாற்றி காமிச்சார். அதனால ஏன் வேதம் போற்றுகிற பகவானே இப்பொழுது ராமனா வந்துட்டானோ அப்ப வேதம் ராமாயணமாக வந்து விட்டது. அதனால இப்பொழுது இந்த ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும் அப்படி சொன்னோம்னா அதனால இந்த ட்ரெடிஷனல் இயரிங்கிறதா எழுதுறதுல பிரிஞ்சுங்கன்னா இப்பதான். ஆனா மகாபாரதத்துக்கு நேர் விரோதமான விஷயம். வியாசர் என்ன பண்ண, இதெல்லாம் நான் சொல்லி ஆலோசனை கேட்டு அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லி அப்படி ராமாயணம் மாதிரி ஒரு உயர்ந்த விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் இது என்ன இருந்தாலும் குடும்பத்தினுடைய விஷயமா இருக்கு. அதனால இது நிச்சயமா நிறைய பெரிய தத்துவங்கள்லாம் இதுக்குள்ள அடங்கி இருந்தாலும் கூட நாம் நினைக்கிறபடி இதை வந்து ஒரு இடத்துல நிலவரட்டா இருக்கணும்னா எழுத்து மூலமா தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். இப்படி வியாசர் தன்னுடைய குடும்பத்தினுடைய சரித்திரத்தை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொர்க்காரோகணம் போய் பரீட்சித்தும் ஆண்டு கொண்டு இருந்த பொழுது இனிமே இதுல ஒன்றும் விசேஷமா நடக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பீரியட்ல ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் அவருக்கு. அந்த பீரியட்ல இது எழுதி விடாங்க. எத்தனை வருஷம்னா திருப்பியும் பரிசேதிகம் பூர்ணம் கிருஷ்ண துவைபாயன பிரபு அகிலம் பாரதம் இதம் சட்டார பகவான் முனிகி. வியாசரிங்கிறவர் கிருஷ்ண துவைபாயனர்னு பேர் அவருக்கு. அந்த கிருஷ்ண துவைபாயன மகிழ்ச்சியானவர் இதை கம்ப்ளீட்டா உட்கார்ந்து எழுதுறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. எழுதுறதுன்னா அவரே எழுதுறாங்க. அவருக்கு என்ன கஷ்டம், சொல்றது ஈஸி, உட்கார்ந்து நீ எழுதினா அந்த ஃப்ளோக்கு தகுந்தபடி அது எழுதணும், அது கஷ்டம். அதனால நாம சொல்ல வேற யாரையாவது எழுதினா நல்லா இருக்குமே நினைச்சார். முதல்ல ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் இந்த உலகத்துக்கே ஆரம்பிச்சு வச்சவர் விநாயகர். இந்த பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட், உங்களுக்கு பிட்மேனும் தெரியாது, இப்போ ஷார்ட் ஹேண்டும் தெரியாது. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்தப்புறம் எவன் ஷார்ட் ஹேண்டை படிக்கிறான், எவன் பிட்மேனை பண்ணுறான். இப்போ ஒன்றுமே கிடையாது. பிட்மேனுங்கிறவன் தான் முதல்ல ஷார்ட் ஹேண்டை உண்டாக்கினான். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஹேண்டே போயிட்டு நீங்க ஏன் ஷார்ட் ஹேண்டுக்கு அவசியம் இல்லாம கம்ப்யூட்டர்லாம் வந்துச்சு. அதனால ஒரு காலத்துல நாங்களாம் ஷார்ட் ஹேண்ட் கற்றுனோம், அது நோட்ஸ் எடுப்போம், யாராவது சொல்ல ஃபாஸ்டா எழுத சொல்ல நாங்கள் எழுதுவோம், அப்படியே டைப் படிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ யாருக்கும் சொல்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் முதல்ல ஷார்ட் ஹேண்ட் எடுத்து அது உலகத்துக்கே ஒரு இலக்கியமாக கொடுத்தவர் விநாயகர். ஏன்னா இந்த வியாசர் என்ன பண்ணார், பிரம்மாவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். நான் இதை எழுதணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எங்க எழுதுறது, கல்லில் வடினார். தண்ணியில் எழுதுற எழுத்துனா போட்டுருந்தா கல்லில் வடிச்சேன். எப்பவுமே கல்லில் வடித்த எழுத்துன்னு சொல்லுவாங்க, அதனால கவனிச்சுக்கணும். கல்லில் வடித்த எழுத்துன்னா பெர்மனண்டா இருக்குன்னு கல்வெட்டுன்னு பேர் இருக்கு. பேர கல்லில் ஏன் எழுதி வச்சான், அவன் அந்த காலத்துல ஏதாவது ஒரு சோழியில் எழுதி வச்சுட்டு போக வேண்டியதான ராஜாக்கள்லாம். எதுக்கடா கல்லில் வெட்டி வச்சாங்க, சோழியில் எழுதி வச்சா அது தெரியறதுக்கு கரையான் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கல்லில் வெட்டி வச்சுட்டா எப்படியும் ஒரு 1000 yearsக்காக 2000 வருஷத்துக்காவது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ராஜாக்கள் பல விஷயங்களை எதெல்லாம் நிரந்தரமா தன்னை பத்தி சொல்லணும்னு நினைச்சாலும் அது எல்லாத்தையும் கல்வெட்டுகளாக வைத்தார்கள். அப்படி முதல் கல்வெட்டு காவியம் இது. கல்வெட்டுகளாக செய்யப்பட்ட காவியம், கல்லில் வெட்டப்பட்ட காவியம் எங்க இமயமலையில. இமயமலையில கல்லால் எழுதப்பட்ட காவியம். இது எழுதுறது யாரு, நான் சொல்லிட்டே இருப்பேன், நான் எழுதுறது யாரு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்க.
அவருக்கு ஒன்றை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அதனால விநாயகரை நீ துதிப்பா, விநாயகரை ஏற்படலான்னா அவனால முடியும்னார். விநாயகர் வேண்டிட்டார், விநாயகர் வந்தார். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளவு நல்ல காரியத்துக்கு நானும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை தான். அதனால டெஃபினட்டாக நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு. அது என்ன கண்டிஷன் தான்? நான் ஷார்ட் ஹேண்டில் இந்த 120 வேர்ட்ஸு, 150 வேர்ட்ஸு, 200 வேர்ட்ஸுன்னு அந்த காலத்தில் பெரிய பெரிய நம்ம அசம்பிளியில் யாராவது ஒருத்தனை ஷார்ட் ஹேண்டு ஸ்டெனோவை அப்பாயிண்ட் பண்ணுறதுனாக்க அவன் தான் 200 வேர்ட்ஸு 150 வேர்ட்ஸ் எழுதுறவங்க தான் இங்கே கொண்டு போய் போடுவாங்க. ஏன்னா அசம்பிளியில் அவனும் பேசிட்டு இருப்பான், எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்தாகணும், அத்தனையும் அவன் வேகத்துக்கு எழுதி ஆகணும். அது எழுதுறதுன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால 80 வேர்ட்ஸு, 120 வேர்ட்ஸு, 150 வேர்ட்ஸுன்னு இவர் சொன்னார். என்கிட்ட நான் அதெல்லாம் நடக்காது தான். நான் 300-400 வேர்ட்ஸ் ஸ்பீடில் எழுதலாம். ஒன்றால் அவ்வளோ ஸ்பீடில் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இவர் நம்மளே இவ்வளவு கற்பனை பண்ணி இவ்வளவு விஷயங்களும் சொல்லி ஆகணும். நம்ம யோசிச்சு அத்தனை விஷயம் சொல்லி ஆகணும். சொல்லுற போது இவர் வேற வேகமாக சொல்லுன்னா வேகமாக சொன்னால் தான் எடுக்கிறேங்கிறாரு வேற. சரி, இப்போ இவர் ஒரு கண்டிஷன் போட்டார், நான் வேகமாக சொன்னேன். ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. அது என்னன்னு கேட்டாக்க, நான் எவ்வளவு வேகமாக சொல்றேனோ அதை எழுதுகிற போது அதெல்லாம் புரிஞ்சுட்டு எழுதணும். இந்த சும்மா இந்த ஸ்டெனோலாம் நான் பார்த்துருக்கேன் பல பேரை. அவன் என்ன பேசுறாங்கிறத பற்றியே கவலைப்பட அவன் மனு எழுதி போவான். அதுக்கப்புறம் அவனே கைப்படிக்கிற போது தான் அவனுக்கு தெரியும். அப்போ கூட மனசுல வாங்கிக்க மாட்டானுங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு நான் என்ன விரும்புறேன்னா, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுட்டு எழுதுறான்னா நீ பண்ணினீங்கன்னா நல்லதுங்க. இவர் அதை விட பெரிய ப்ராப்ளம். நீ வரைக்கும் அப்படி பெரிய விஷயமா சொல்ல புரிய நான் புரிஞ்சிக்காத அளவுக்கு நீங்க சொல்லும் நான் புரிஞ்சுட்டேன். இவர் என்ன பண்ண, சில இடங்கள்ல நின்று யோசிக்கும்படியான விஷயத்தை சொல்லிவிட்டார். அதனால அவர் யோசிக்க வேண்டிய டைம் வந்துட்டு அவர் யோசிச்சுட்டு தான் எழுதணும். அவர் தான் சொல்லிட்டாரு, நீ மட்டும் கணக்கு எழுதி போகக்கூடாது. அவன் எங்கெல்லாம் எழுதுறதுக்கு நிறுத்தினானோ அங்கே இவர் ஃபர்தரா கம்போஸ் பண்ணிட்டார். மேற்கொண்டு இவர் என்ன விஷயங்களை யோசிக்கணுமோ இவர் யோசிச்சுட்டார். அதனால இவர் 2 பேருக்கு நடத்துறார். அதனால எந்தெந்த இடங்களிலெல்லாம் அப்படி விநாயகரை யோசிக்க வைத்த இடங்கள் அப்படின்னு சொல்லி 800 இடங்கள் அதெல்லாம் நின்று இந்த இடத்துல தான் அவர் புஷு ஸ்லோகம்னு பேர் இருக்கலாம். அந்த இடத்துல நின்று அந்த இடத்த யோசிச்சானோம் அப்படின்னா யோசிச்சு தான் அவன் எழுத வேண்டிய அவசியம் வரும். அந்த டைம்ல இவர் பர்த்தரை கம்போஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படி மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 3 வருஷ காலங்கள் ஆச்சு. ஆனா இது 60 லட்சம் ஸ்லோகங்களாக பண்ணியதாக வரலாறு. இன்னைக்கு நமக்கு அப்படிலாம் கிடையாது. நமக்கு 1 லட்சம் ஸ்லோகங்கள் தான் இது. 8800 ஸ்லோகங்கள். இதுல விநாயகரை திகக்க வைக்க ஸ்லோகங்கள் 8800 ஸ்லோகம். 800 இல்லை, வெறும் 800 இல்லை, 8800 ஸ்லோகம். அந்த ஸ்லோகங்கள் நேர்க்கிற போது மட்டும்தான் இவர் இது பண்ணார். இந்த புத்தகத்துக்கு மகாபாரதம் அப்படின்னு பேர் கொடுத்தாரா வியாசர் அப்படின்னாக்க இல்லை. ஃபர்ஸ்ட் ஒர்க்கே, ரிட்டன் ஒர்க்கே இதுதான். நல்ல கட்சிங்க. பாரத தேசத்தினுடைய முதல் எழுதப்பட்ட காவியம் மகாபாரதம். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஓரல், தலைமுறையாக கேட்டு சிஷியர்கள் குரு அப்படி கேட்டு அது பிரச்சாரம் பண்ணப்பட்டது. ராமாயணம் அப்படித்தான் பிரச்சாரம் ஆச்சு. ராமாயணத்தை லவகுஷர்கள் பிரச்சாரம் பண்ணினார்கள். லவகுஷர்களிடமிருந்து கேட்டு பல பேர்கள் ஆங்காந்து பிரச்சாரம் செய்தார்கள். அது பாரத தேசம் முழுக்க இன்றைக்கும் கூட பல பேரால் அது பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனா மகாபாரதத்தை அப்படி செய்ய முடியல. அதனால இது எழுதப்பட்ட காவியம். அப்படி எழுதப்பட்ட ஒரு இதிகாசமாக இருக்கிற பொழுது இதுக்கு என்ன பேர் கொடுத்தார் அப்படின்னாக்க ஜெய தான் அவர் கொடுத்த பெயர். மகாபாரதத்திற்கு அவர் கொடுத்திருக்கிற பெயர் என்னன்னா ஜெய. இது ஏன் இந்த மகாபாரதம் அப்படிங்கிற பெயர் வந்தது? இது உண்மையிலேயே பாரமான விஷயம், ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதுல அதிகமான ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கிற காரணங்கள் இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால இதை பாரம் அதிகமாக இருக்கக்கூடியது, வெயிட்டேஜ் உள்ள புத்தகம் நான் பாருங்க சொல்லல. இது ரொம்ப வெயிட் உள்ள புத்தகம் சார். நீங்க நினைக்க முடியல இந்த புக்கு இட் இஸ் ஏ வெரி வெயிட்டிங் புக். அப்படின்னா வெயிட்னா 1 கிலோ கணக்கு எடை போடக்கூடாது. அங்க போட்டால் அது உண்மையில அவ்வளவு பெரிய இடையா இருக்காது. நான் சொல்ற வெயிட்னாக்க சப்ஜெக்ட் வெயிட், உள்ளுக்குள்ள இருக்கிற சப்ஜெக்டுக்கு வெயிட் ஜாஸ்தி. அப்படி ஒரு சப்ஜெக்ட் வெயிட்டான விஷயம். அதனால இதுக்கு மகாபாரதம். இன்னொன்னு, பரத வம்சத்தவர்களுடைய வரலாற்றை சொல்லுகிற காரணத்தினால் இதற்கு பெயர் மகாபாரதம். அதனால பரத வம்சத்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை பற்றி சொல்வது, பரத குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவர்களை பற்றி சொல்லக்கூடியது. இந்த ஜெயா அப்படின்னு ஏன் அவர் செலக்ட் பண்ணினார் அப்படின்னாக்க,
இந்த ஜெய அப்படிங்கிற விஷயம் கடப்பயாதி சங்கியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அதெல்லாம் கிடையாது. இந்த இது தெரிஞ்சவாளுக்கு தெரியும். அது பேருனா கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவர்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் பெயர்கள் எல்லாம் வைக்கிறாங்க குழந்தைகளுக்கெல்லாம். அப்படி வைக்கிற போது கடப்பயாதி சங்கியாவில் பார்த்து எந்த திதிய நட்சத்திரத்துல பிறக்கிறாலோ அதுக்கு தகுந்தபடி பெயர் வைக்கிற முறை உண்டு. அதுக்கு பேர் கடப்பயாதி. க ட ப யா அந்த அந்த மெத்தடாலஜி, அந்த கடப்பையா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இதை வச்சுதான் சங்கரருக்கு பெயர் சூட்டப்பட்டதுன்னு ஆதிசங்கரனுடைய வரலாற்றுல இருக்கு. அதனால கடப்பையாதி சங்கி இப்படிதான் சங்கரா அப்படின்னு அவருக்கு பெயர் வைக்கணும், அதான் சரியான பெயர். அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கும் திதிக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்துன்னு சொல்லி அது வந்திருக்கு. அதே போல இந்த கடப்பையாதி சங்கியாவில் யாங்கிறது முதல் எழுத்து அந்த மாதிரி அந்த இதுல ஜ ஜ அப்படின்னு இருக்கிற போது இந்த ஜ அப்படிங்கிற எழுத்து 8வது. இப்ப யா 1 ஜா 8. இது 2. இந்த கடப்பையாதி சங்கியாவில் எப்பொழுதுமே இது அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடும். இப்ப இது ஆக்சுவலா என்ன வரணும்னாக்க ஜெயா அப்படின்னாக்க இது 81 தான் இருக்கணும். ஆனால் 18 அப்படி என்பதை குறிக்கக்கூடியதாக ஜெய என்கின்ற சப்தம் இருக்கிறது. இந்த ஜெயங்கிறது என்னத்தினால அப்படின்னாக்க இதுல எல்லாமே ஜெய அப்படிங்கிற வார்த்தையை அவர் செலக்ட் பண்ணுகிற போது இதுல வரக்கூடிய பல விஷயங்கள் 18 பருவங்கள் 18 கீதைக்கு 18 அத்தியாயம், அந்த 18 நாள் போர். இதுல யார் சார் ஹீரோ அப்படின்னா இந்த மகாபாரதத்திற்கு ஹீரோ யாரு? யுதிஷ்டிரனா அர்ஜுனனா? யார் ஹீரோனா இந்த குடும்பத்துல டிஸ்டன்ட் ரிலேஷனா இருந்துகிட்டு இது எல்லாத்துக்கும் நடுநாயகமாக இருந்த கிருஷ்ணன் தான் இதனுடைய ஹீரோ. மகாபாரதத்தினுடைய கதாநாயகன் அவன் தான். ஏன் பாகவதம் தான் அவனை பத்தியே பேசுறது. ஆனா மகாபாரதத்துல என்னன்னா சென்ட்ரல் அட்ராக்ஷன். இந்த கிருஷ்ணன் எடுத்துட்டா என்ன இருக்கு மகாபாரதத்துல? அதனால கிருஷ்ணன் இடையிலதான் வரான். அவன் என்ன மகாபாரத தொடக்கத்திலேயே வந்துட்டானா? ஆரம்பத்திலே அவனை பத்தி பேசுறானா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் மகாபாரதத்துல கிருஷ்ணனுடைய ரோல் இன்எவிட்டபிள் ரோல், சென்ட்ரல் ரோல். அதனால கிருஷ்ணன் அந்த கிருஷ்ண மந்திரத்திற்கு 18 எழுத்து. கிருஷ்ண மந்திரம்னா என்ன? ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜன வல்லபாய ஸ்வாஹா. இதான் கிருஷ்ண மந்திரம்னு பேர். கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கிறவா ஆச்சாரியர்கள் மூலமா ஜபம் எடுத்துக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இதை சொல்றது. வெறும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு சொல்லலாம். அது வேற விஷயம். அது மந்திரங்கள் தான், அதெல்லாம் ரொம்ப பாப்புலர். ஆனா இந்த இதுதான் உண்மையான கிருஷ்ண மந்திரம். அப்படின்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய ஸ்வாஹா. இது இந்த மந்திரம். இது அத்தனை எழுதுற எழுத்து எவ்வளவுன்னா 18. சரியா? பெரியத சாட்சரி அப்படின்னு ராமநாமத்துக்கு பேரு. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இதைத்தான் அனுமார் சான் பண்ண. இந்த மந்திரத்தை பண்ணிதான் அவருக்கு சித்தி கிடைச்சது, ராம சித்தி. அதே மாதிரி இந்த கிருஷ்ண சித்தி, கிருஷ்ணனை இவருடைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய மந்திரம் இது. இதுக்கும் 18. அதனால இதுல உபாக்கியானங்களை நீக்கிவிட்டா 24,000 ஸ்லோகத்துல இது முடிஞ்சு விடுறது. இந்த மகாபாரதம் தமிழ்ல எப்படி வந்தது? இது மகாபாரதங்கிற வியாசரை தவிர வேறு யார் பண்ணியிருக்கிறா? இதுல எத்தனை பருவங்கள் இருக்கு, அதுல என்ன இருக்கு? இந்த வரலாற்றுல ஜனமே ஜெயனுடைய சர்வயாகத்துல தான் இந்த மகாபாரதம் சொல்லப்பட்டதுன்னு இப்ப சொல்றார் இவர் சூத மகர்ஷி. அவர் எல்லாரிடத்திலும் பேசுகிறார். அப்படி சொல்லுகிற போது இப்ப நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, அந்த சூத பௌராணிகர் அவர் எல்லாருமே இப்படி சொல்லுகிறார் அல்லவா இந்த வரலாற்றை. அவர் முதல்ல கேட்ட இடம் ஜனமே ஜெயனுடைய சர்வயாகத்தில் வைசம்பாயனர் சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாசர் கம்போஸ் பண்ணினார், எழுதினார் விநாயகர் மூலமாக. அது தன்னுடைய பிள்ளை சுகருக்கு உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறமாக வியாசர் நேரடியாகவே வைசம்பாயனருக்கு உபதேசம் பண்ணினார். அப்படி உபதேசம் பண்ணுகிற போது அந்த வைசம்பாயனர் அதை ஜனமே ஜெயனுடைய சர்வயாகத்துல டைம் இருந்ததுனால இது உன்னுடைய முன்னோர்களுடைய சரித்திரம், இதை கேட்பாயாக என்று ஜனமே ஜெயனிடத்துல உங்க ஃபேமிலி
ஹிஸ்டரிப்பா நான் சொல்றேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட கேளு. இப்ப எவன் கதையோட நம்ம கேட்போம்ப்பா, உங்க தாத்தாவை பத்தி சொல்றேன் கொஞ்சம் கேளுதான் கேட்போம். அப்ப இப்ப அதுவே கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா என் தாத்தா என் குடும்பம் எங்க அப்பா அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா? ஏன் அப்படியே சார் எங்க அத்தையை பத்தி சொல்றீங்க, எங்க மாமா வர்றாருல அப்படின்னாக்க அதுல ஒரு நிச்சயமா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனால ஜனமே இந்த வைஷம் பையனர் என்ன சொல்ற, உன்னுடைய சர்வை ஆகிறதுல இந்த டைம் மினிஷர் டைம் இருக்க, அதுல நீ கேட்க வேண்டிய விஷயமே உன் குடும்பத்தினுடைய சரித்திரம் தான் மகாபாரதம். இதை நான் வியாசரிடம் வந்து கேட்டேன், உனக்கு சொல்லுகிறேன்டா. அப்படி வைஷம் பயனர் சொல்லுகிற போது இந்த உக்கிரசர்ல நம்ம உட்கார்ந்து இருந்தார். அவர் கேட்டார். அவர் வந்து இந்த சூதையாகத்துல எல்லாரிடத்திலும் இந்த சௌனக மகிழ்ச்சி போன்றவர்களிடத்தில் இதை சொல்லுகிறார். அப்படி சொல்லக்கூடிய அந்த மகாபாரதம் மேற்கொண்டு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பின்னாடி பார்ப்போம். நாளைய தினம் கரெக்டா 6:30 மணின்னா 6:30 மணிக்கு நீங்க வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒண்ணு, இன்னைக்கு பல பேர் தகவல் தெரிஞ்சு வராம இருக்கிறோம், இல்லைன்னா தகவலே போய் சேராம கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டியூட்டி, நீங்க எப்ப இதுக்கு வர ஆரம்பிச்சு போயிடும், தயவு செய்து இந்த 25 நாட்களும் வரணும்னு ஒரு விரதம் மாதிரி வச்சுக்கணும். சங்கல்பம், அந்த சங்கல்பத்திலேருந்து வழிபாதிகள். ஒண்ணு, இது கேட்டதுனால ஒன்றும் வேஸ்டா டைம் இல்லை. நிச்சயமா சீரியல் பார்க்கறத விட யூஸ்ஃபுல். சம்டைம்ஸ் இட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் யுவர் சீரியல். நானே இதில் நடுப்ப சொல்ல போறேன், எந்தெந்த சீரியல்லாம் மகாபாரதத்தையே தழுவி இருக்குன்னு. நல்லா கவனிச்சிங்க, மகாபாரதம் என்ன சீரியலே கிடையாது. மெகா சீரியலே எப்படி வந்தது? இந்த மெகா சீரியலுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு சார்? வியாசரும் மகாபாரதம் தான். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் மெகா சீரியல். உலகத்தினுடைய ஃபர்ஸ்ட் மெகா சீரியல்ங்கிற கான்செப்டே கொடுத்தவர் யாருன்னா வியாசர் தான். அந்த மெகா சீரியலை நம்ம டெய்லி வந்து இங்க பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். யாருக்கு தகவல் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு நீங்க தயவு செய்து SMS அனுப்பிச்சு போன் பண்ணி பேசி அவர்களையும் உலகிற்கு வரவழிங்க. வராத உங்களுடைய குடும்பம், நண்பர்கள், உறுப்பினர்கள் எல்லாரும் போடுங்க. சொத்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் ஞாயேன மார்கேன மகிம் மகிஷாஹ கோப்ராஹ்மேப்யதா சுபமஸ்த நித்யம் லோகா சமஸ்தா